ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம்னா 2026 நடந்த கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாம்லேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை வாசிப்போம். ரவி என்பவர் ஒரு வங்கியில் தனி வட்டி கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முறையில் 13,500 கடனாக பெற்று 4½ ஆண்டுகள் 1/2 ஆண்டுகள் கழித்து 20,790 செலுத்தினால் கடனுக்கான வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. கரெக்டுங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போது தனி வட்டினாலே நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு எதை கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? அப்போது என்ன கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 4/1/2. இப்போ இது கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை பின்னமாக மாற்றணும். ஓகேங்களா? அப்போ 4 × 2 2 + 4 2 8 8 + 1 9. அப்போ 9/2 இப்படி மாற்றிக்கலாமா? என்ன? 9/2. அடுத்தது அசல் பி எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 13,500. ஓகேங்களா? அடுத்தது நம்மளுக்கு வட்டி தெரியணும், தனி வட்டி. ஆனால் இவங்க என்ன கொடுத்துட்டாங்க? மொத்த தொகையாக கொடுத்துட்டாங்க. எவ்வளோ செலுத்தணும்? அதாவது வட்டியும் அசலும் சேர்ந்தது தான் வட்டி ப்ளஸ் அசல். கரெக்டாக? சேர்ந்தது தான் எவ்வளோ? மொத்த தொகை. அப்போது நம்மளுக்கு வட்டி மட்டும்தான் தெரியணும். அப்போது வட்டி மட்டும் தெரியணும்னா அசலை இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் மொத்த தொகையில் அசலை கழிச்சுட்டா நம்மளுக்கு வட்டி தெரிஞ்சிடும். மொத்த தொகை எவ்வளோ? 20,790. அதில் எவ்வளோ கழிக்கணும்? 13,500. அதை கழிச்சா நம்மளுக்கு என்ன வட்டி அப்படின்றது தெரிஞ்சிடும். வட்டி எவ்வளோ? அப்போ 0,927. அப்போது 7,090 தான் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு தனி பேஜில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். சிம்பிள் இஸ் PNR/100. ஓகேங்களா? இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 7,290 ஈக்குவல் டு நம்மளுக்கு பி என்னன்னு தெரியும்ல? அசல் எவ்வளோ? 13,500. அடுத்தது என் கொடுத்துட்டாங்க. என்ன தான் கலப்பு பின்னத்தில் நம்ம மாற்றினோமா? 9/2ன்னு அதை 9/2னே போட்டுக்குங்க. ஓகேங்களா? இன்ட்டு ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் தெரியாது. அடுத்தது கீழே /100. இந்த /100 தான் இங்கே 100 இன்ட்டு 2வும் கீழே தான் வரணும், 100ம் கீழே தான் வரணும். ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சோம். ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு. ஓகேங்களா? எதெல்லாம் அடித்தா இது ஆகும் பாங்க. 9 8 9 72 9 0 அப்படியே இருக்குமா? வேறு எதை அடிக்கலாம்? இது 5வது வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? 2 5 10 மீதி 6 5 30 7 5 35. இது 1 5 5 மீதி 6 5 30 1 2 5 10. கரெக்டா? அதுக்கப்புறம் இது 3வது வாய்ப்பாட்டில் மீதி என்ன இருக்குது? இதை நம்ம சிம்பிளாக எழுதிக்கலாம். இப்போ இந்த 2 இந்த சைடு போயிடுமா? பெருக்கல் ஆகிடும். அப்போ 162 இன்ட்டு 2/27 ஈக்குவல் டு 6. ஓகேங்களா? 9 9 3வது வாய்ப்பில் 9 3 27 5 3 15 1 4 3 12 1 9 9 2 8 45 6 9 54. அப்போ 6 × 2 6 × 2 எவ்வளோ? 12. அப்போ ஆன்சர் என்னது? 12%. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிளிஃபிகேஷன்னா எந்த ஒரு வகுத்தலோ கழித்தலோ பெருக்கலோ பண்ணும் போது எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் கரெக்டாக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் ஆன்சர் வரும். எதனா சின்ன தப்பு மைனஸ் ப்ளஸ் தப்பாக போட்டுருந்தாங்களோ உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வராது. நீங்கள் எக்ஸாமில் ஸ்பீடாக போடணும்னு நினச்சி பதட்டத்தில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சம்மாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம கொஸ்டினை பார்க்கலாம் பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 12% கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? பார்த்துக்குங்க. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.